கொஞ்சம் பேச்செல்லாம் ரொம்ப நல்லாவே பேசுவார். வசீகரமான பேச்சு இருக்கும். அவர் இவர் சொல்றது எல்லாரும் கேட்குற மாதிரி தான் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிறைய மணி இன்கம் நிறைய இருக்கும்ண்ணா. யாருக்கிட்டையாச்சும் கடன் கொடுத்துருப்பீங்க, முன்னாடி கொடுத்துருப்பீங்க, அது வராமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த கடன்லாம் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணால் நீங்கள் அடைய வேண்டிய கோலை கண்டிப்பாக அடைஞ்சிடலாம். பண விஷயத்தில் நல்லாயிருக்கும், ஆனால் ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். விட்டு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. ஒய்ஃப் மூலிமா ஹஸ்பண்டுக்கு பணம் வர்றதும், இல்லை ஹஸ்பண்ட் மூலிமா ஒய்ஃபுக்கு பணம் வர்றதும், பார்ட்னர் மூலிமா பணம் வர்றது நிறைய இருக்குது. அந்த ஜாதகரும் சரி, நீ அப்பாவும் சரி, இல்லை குழந்தைங்களும் சரி, கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்கிறது சின்னதாக இருக்க சொல்லி நீங்கள் டக்குன்னு போய் டாக்டரை பார்க்குறது, அந்த மாதிரி உடனே ஒரு சொல்யூஷன் பார்க்கணும். கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே குடும்பத்தில் அன்பாக இருப்பீங்க. ஒய்ஃப் பேச்சு கேட்பீங்க, நல்லா அட்ஜஸ்டபுளாக இருப்பீங்க. அம்மா பேச்சும் கேட்பீங்க. நீங்கள் தேவையில்ல அடுத்தவங்களை பற்றி பேசுனா உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப லைஃப் நல்லா இருக்கும். உங்கள் பசங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிக்கிறதுக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீனம் ராசிக்காரங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேடம். அவங்க எப்பவுமே ஒரு கலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள், கதைகள், மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதி ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா வேதிக் அஸ்ட்ரோ மாலதி அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக இன்னைக்கு மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா மாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். மாசி மாதம் மேச ராசிக்கு குடும்பத்திலும் சரி, பணவரவிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தொழிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, குழந்தைகளோட படிப்பிலும் சரி மாசி மாதம் எப்படி இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு? மேச ராசி இந்த வருஷம் குரோதி வருஷம். அதில் நம்ம பிப்ரவரி 13லேருந்து மார்ச் 14 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மாதம் மாசி மாதம் பலனை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதில் மேஷம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மேஷத்துலேருந்து 2வது வீட்டில் குரு இருக்குது. 3வது வீட்டில் செவ்வாய் அது வக்கர நிலையில் இருக்குது. அது வக்கரம் நிவர்த்தி ஆகிடும். ஸோ அதோட 6வது இடத்துல கேது இருக்குது. 11ஆம் இடத்துல சனி, சூரியன், புதன், இது 3மே செயற்கையாக இருக்குது. அது சேர்ந்து இருக்குது, கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ 12ஆம் இடத்துல பார்த்தோன்னு வச்சுங்களேன், அங்கே சுக்கிரனும் ராகும் இருக்குது. சுக்கிரன் அந்த மீனம் இடத்துல ரொம்ப உச்சமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே உங்களுக்கு நல்ல பலனை தான் தரும். இப்போ படிப்புன்னு எடுத்தால் பசங்களுக்கு நல்ல படிப்பு சம்மந்தப்பட்ட எக்ஸாமில் நல்லா எழுதுவாங்க, மார்க் கண்டிப்பாக நல்லா வரும். ஆனால் இன்னொன்று கொஞ்சம் முயற்சி பண்ணி நிறைய அதை ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் எல்லா ராசிக்கும் அந்த கட்டம் மாறுமா? கண்டிப்பாக மேடம். ஒரு மாதமும் மாறும். ஒரு மாதமும் இந்த ராசி கட்டில் சூரியன் ஒரு மாதமாக தாண்டிகிட்டே வருவார். அதாவது கிளாக் வைஸில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படி மாறிக்கிட்டே வர்றதுனால ஒரு மாதம் உங்களுக்கு பலனும் மாறும். இப்போ குரு நமக்கு மேஷ ராசி எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கலாம். குரு 2வது இடத்துல இருக்குது. ஸோ குரு 2வது இடத்துல வாக்கு ஸ்தானம். அதனால கொஞ்சம் பேச்செல்லாம் ரொம்ப நல்லாவே பேசுவார். வசீகரமான பேச்சு இருக்கும். அவர் இவர் சொல்றது எல்லாரும் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேச ராசிக்காரர்கள் சொல்றது கேட்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது ஒரு பேச்சு வசீகரம் இருக்கும். கண்டிப்பா 2வது இடத்துல வாக்கு சொன்ன குரு இருக்குல்ல, ஸோ ஒரு குரு ஸ்தானத்துல இருக்க மாதிரி இருந்து மற்றவங்க எல்லாரும் அவங்க பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும். மேஷத்துலேருந்து 3வது இடம் மிதுனம். அங்கே செவ்வாய் வக்ரகதி நிவர்த்தி ஆகுது. ஸோ அது நமக்கு செவ்வாய் அந்த 3வது இடத்துல இருக்கனால ஒரு முயற்சி ஸ்தானம். நம்ம எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அடுத்து நம்ம பார்க்க போனால் கேது 6வது இடத்துல இருக்குது. கேது 6வது இடத்துல இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன கடன் வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஏன்னா அது கேது இருக்கனால ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வராமல் இருக்கிறதுக்கு கடனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடன் வாங்கினா அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும்னா நம்ம லைஃப்பில் கடன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கேது பகவானை வழிபட்டுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதையே அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் சூரியன், சனி, புதன் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது.
11ஆம் இடத்துல இருக்குது. இது இருக்கிறனால வீட்டில் வந்து இப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். ஆனால் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானம்னால உங்களுக்கு நல்லாவே எல்லா பணம் நல்லா இருக்கும். வீட்டில் எல்லாம் செழிப்பாக இருப்பாங்க. எல்லாருமே ஒரு பொருள் வாங்கினோன்னா உடனே வாங்கிடுவாங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து மீனத்தில் இருக்குது. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்குனால புதன் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல போக போகுது. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து இன்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு அப்பாவோட இன்கம்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்பா உங்களுக்கு சொத்து தருவார். உங்களுக்கு வந்து சொத்து தருவார். இன்னொன்று என்னன்னா நீங்கள் எதிர்பாராத பணம் உங்களுக்கு வரப்போகுது. கண்டிப்பா. மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிர திசைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா சுக்கிர சார் 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரனும் ராகுவும் இருக்கனால அது உங்க பணமா இருக்காது. சம்டைம்ஸ் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது திடீர்னு ஏறி இருக்கும், பல மடங்கு ஏறி இருக்கும். அது வந்து சுக்கிரன் ராகு சேர்ந்ததுனால உங்களுக்கு திடீர்னு பண வரவு இருக்குது. ஆனால் நீங்கள் இது மாதிரி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்டெப்லையும் கேர்ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. மாசி மாசத்துல வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? குடும்பத்திலும் சரி, தொழிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, குழந்தைகள் படிப்பிலும் சரி, பண வரவிலும் சரி, அவங்களுக்கு வந்து மாசி மாதம் எப்படி இருக்கும்? மாசி மாதத்தில் வந்து ரிஷபம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இடத்துல சந்திரன் இருக்குது, குருவும் இருக்கார். ஸோ குரு வந்து உங்களுக்கு அந்த ரிஷபத்துலேயே இருக்குனால ரொம்ப பலன் நல்லா இருக்கும். அவர் வந்து எல்லாத்தையும் நடத்தி எடுத்துன்னு போகிறாரு. 2வது இடத்துல செவ்வாய். இந்த செவ்வாய் இருக்குனால வாக்கு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாக்கு செவ்வாய்ன்றது ஹீட்டான கிரகம் உங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவார். ஆனால் வந்து எல்லாமே ஒரு சாஃப்டான எல்லாம் முடியறது எல்லாமே சாஃப்டான கான்வர்சேஷன் தான் முடியும். ஓகே. வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஒரு அதிகாரம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 2வது இடத்துல இருக்கனால, அது வக்கர நிலை இருக்கனால கொஞ்சம் அதிகாரம் இருக்கும். அந்த வக்கர நிலை முடிஞ்சோட கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. 5வது இடத்துல கேது இருக்குது. ஸோ கேது 5வது இடத்துல 5வது இடம்ன்றது குழந்தைங்க பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கேது இருக்கிறனால குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அது வந்து குரு அந்த இடத்துல பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாயிடும். ரொம்ப சிவியர் பிரச்சனைலாம் வராது. சின்ன சின்ன ஃபீவர் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. 10வது இடத்துல வந்து சூரியன் இருக்குது, புதன் இருக்குது அந்த இடத்துல. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சனியும் இருக்குது அந்த இடத்துல. கவர்மெண்ட்டில் ஒரு அதிகாரமான வேலை கிடைக்கும், கார்பரேஷனில் வேலை கிடைக்கும், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸு, கவர்மெண்ட்டில் சார்ந்தது இன்ஜினியரிங் ஒர்க்கு, இந்த மாதிரி சனியோட காரகத்துவம் வரா மாதிரியான வேலை வந்து கவர்மெண்ட்டில் சான்ஸ் கிடைக்குது. அப்பா வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில ஜாதகருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அந்த மாதிரி வேலை செஞ்சுருப்பாங்க. சூரியன்றது அப்பாவை குறிக்கும். ஸோ அப்பாவுக்கு வந்து கவர்மெண்ட்டில் இருப்பார், கார்பரேஷன் ஒர்க் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி டெண்டர்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அது அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கும். நிறைய மணி இன்கம் நிறைய இருக்கும். நிறைய ஃப்ளோ இன்கம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நிறைய ஆளுங்களை வச்சு வேலை வாங்குவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து சனி இருக்குது, 10ஆம் இடத்துல சனி இருக்கிறனால இவங்க வந்து ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு லேபர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. எதனாலன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சனி இருக்குது, சூரியன் இருக்குது, இதனால உங்களுக்கு புதனும் இருக்குது. ஸோ ஒரு டேலண்டாக எல்லாரையும் வந்து வேலை வாங்குறதுக்கு ஒரு அதிகாரமான பவர் புதன் அங்கே இருக்குனால இவங்க வந்து ஒரு எல்லாரையும் வச்சு நல்ல சூப்பராக ஒரு நிர்வாகத்தை பண்ணுவாங்க. இதனால ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி லீட் பண்ணுவாங்க. எல்லாருமே மணி நிறைய இன்கம் வருது. சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு குருவோட பரிவர்த்தனை வேற ஆயிருக்கு. ஸோ இதனால் குரு வந்து உங்களுக்கு பெரு பணம் சொல்லுவாங்க, சுக்கிரனும் பணம் உங்களுக்கு. ஸோ இப்படி இருக்குனால 11ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்குது, ராகுவும் இருக்குது, சேர்ந்து இருக்குது. இதனால் உங்களுக்கு மணி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, என்னடா பண்ணாங்க இவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஆளுமை திறமையோடு இருப்பாங்க. ஸோ மாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பணத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, தொழிலிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி எப்படி இருக்கும்? மாசி மாதத்தில் வந்து மிதுனக்காரங்க வந்து நல்லா ஒரு பணம் வரவு தான் மெயினான வந்து பணம் வரவு இருக்குது அவங்களுக்கு. செவ்வாய் வந்து மிதுனத்துலேயே இருக்குது, அங்கே வந்து சந்திரனும் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவருக்கு வந்து அங்கே சந்திரன் வந்து அங்கே இருக்கனால, செவ்வாயும் அங்கேயே இருக்கனால எப்பவுமே கொஞ்சம் ஹீட்டாக இருப்பார்,
ஒரு கோபம் வரும், ஒரு டென்ஷன் இருக்கும், அடிக்கடி ஒரு தலைவலின்னு சொல்லுவார். மிதுனக்காரர் வந்து அடிக்கடி ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லுவார். டென்ஷன்லேயே இருப்பார், இதை சாதிச்சிடணும் அதை சாதிச்சிடணும், ஒரு பிளானிங்லேயே இருப்பார் எப்பவுமே. சரி, இப்போ அதுலேருந்து வந்தோன்னா 4வது இடத்துல வந்து உங்களுக்கு கேது வந்துருச்சு. அது வந்து புதன் வீட்டில் இருக்குது. ஸோ புதன் வீட்டில் இருக்கனால அவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த கேது வந்து ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணாது உங்களுக்கு. ஸோ அதே இடத்துல வந்து நீங்கள் 9ஆம் இடத்துல வந்தீங்கன்னு வச்சுங்களேன், சூரியன், சனி, புதன், இது 3 கிரகமும் இருக்குது. ஒரு எப்போவுமே ஒரு இன்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சனி வந்து என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஸ்லோவாக தருவார். மிதுனத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும், ஆனால் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே சூரியன் இருக்கனால உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பிரைட்டான இதெல்லாம் கிடைக்கும். திடீர்னு எதிர்பார்க்காத ஜாபு, கவர்மெண்ட் ஜாபு அதெல்லாம் கிடைக்கும். படிப்புலாம் பசங்களுக்கு புதன் அங்கே 9ஆம் இடத்துல இருக்கனால படிப்பு நல்லா இருக்கும். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண வேண்டியதான். ஏன்னா அந்த மிதுனத்தில் வந்து சனி வந்து அதிபதியாக இருக்கனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து சுக்கிரன் ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்காங்க. அந்த 10ஆம் இடத்துல வந்து லாபஸ்தானம். இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா, நிறைய பணம் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் கடன் கொடுத்துருப்பீங்க, முன்னாடி கொடுத்துருப்பீங்க, அது வராமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த கடன்லாம் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை ஆகிருக்குது. இதனால வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு காசு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மணி வந்து நம்ம பிரச்சனையே இல்லை, நல்லா லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம், நீங்கள் மாட்ட உங்கள் ஜாபை பார்த்துக்கிட்டே இருங்க, பணம் மாட்ட உங்களுக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஹாப்பியான சூழ்நிலை இருக்கும். ஒரு ஒய்ஃப் கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, நல்லா ரொம்ப ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எல்லாருமே. மாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? படிப்பிலும் சரி, பணத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து மாசி மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்கும்? மாசி மாதம் கடகராசிக்கு வந்து பண வரவு நல்லா இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அதே 3வது இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கடகத்துலேருந்து 3வது இடத்துல வந்து கேது இருக்கிறாரு. ஸோ முயற்சிக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். கேது வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணால் நீங்கள் அடைய வேண்டிய கோலை கண்டிப்பாக அடைஞ்சிடலாம். அது வர 8வது வீட்டில் வந்து உங்களுக்கு சூரியன், புதன், சனி, இது எல்லாமே 8வது வீட்டில் இருக்குது. 8வது வீட்டில் வந்து அஷ்டம வீடு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால் வீட்டில் கொஞ்சம் அமைதியாக, சரி நீ பிரச்சனையாகுதா, உங்களுக்கு பிரச்சனையாகுதா, நம்ம அமைதியாகிடுவோம் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்கு வந்து விட்டு கொடுக்குறது. ஸோ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், விடாப்புடியாக வந்து நீ இப்படி தான் பண்ணணும், நீ அப்படி தான் பண்ணணும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் வந்து உங்களுக்கு ஒரு ராகு கூட இணைஞ்சு இருக்குது. ஸோ இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரவு இருக்குது. குரு கூட வந்து சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை ஆகுது. 9, 11 வந்து சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறதுனால உங்களுக்கு இன்கம் வந்து கண்டிப்பாக வரும். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் இன்கம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் டீச்சர் ஜாப்ஸு அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வரத்துக்கோ, இல்லை உங்களுக்கு ப்ரொமோஷன் வரத்துக்கோ, ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வரத்துக்கு இதெல்லாம் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஐடி ஃபீல்டு இருக்கவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கவங்க, இவங்களாம் வந்து இந்த சனி கூட 8வது இடத்துல இருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதன் அங்கே இருக்கனால உங்களுக்கு வந்து படிப்பு, கணக்கு இதெல்லாம் வந்து சூரியன் அங்கே இருக்குது. ஸோ இவங்க 3 பேர் இருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மேக்ஸில் வந்து நிறைய மார்க் வாங்குறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. என்ன ஒன்று, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டு பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த மாதம் வந்து அதே 4 வாட்டியாக போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க. மாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? பணத்திலும் சரி, படிப்பிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, திருமணத்திலும் சரி, ஸோ மொத்தமாக மாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மாசி மாதம் சிம்மராசிக்காரங்க வந்து இது எப்பவுமே வந்து சிம்மராசி வந்து ரொம்ப டாப்பு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் வந்து இங்கே வந்து 7வது இடத்துல வந்து முக்கியமான பாயிண்ட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 7வது இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் இருக்குது, அங்கே புதன் இருக்குது, சனி இருக்குது. 7ல் வந்து இது 3 இருந்தால் கண்டிப்பாக ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும். வீணா அனாவசியமாக வந்து ஒய்ஃபை வந்து எங்கே போகிற, எவ்வளோ சீக்கிரம் வர வேண்டியதான், அந்த மாதிரி கேள்விலாம் இந்த மாதம் மட்டும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்ததை பார்ப்போம். சிம்மத்தில் வந்து சந்திரன் இருக்கார்.
ஓகேவா? அதுதான் நம்ம ராசின்னு சொல்கிறோம். சரி, 2வது இடத்துல வந்தோன்னா உங்களுக்கு கேது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடக்கூடாது. பக்கத்து வீட்டில் படி எதுவும் தேவையில்லாமல் பேசக்கூடாது. ஆஃபீஸ்லேயும் சரி, ஒரு நம்ம அமைதியாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தை விட்டுனா தேவையில்லாத பிரச்சனை வரும். 2ல் கேது இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனை வரும். வாக்குஸ்தானம் வந்து கொஞ்சம் கேதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 7வது இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன், சனி, புதன் இருக்குது. அதனால் வீட்டில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இருக்கும். பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சிம்மத்தில். அடுத்தது 8வது பாவத்தில் பார்த்தா உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன் ராகு இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு கடன்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கேயோ போய் கடன் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக கடன் உங்களுக்கு வந்துடும். பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த கடன் வந்து நம்ம என்ன தேவையோ அதுக்காக மட்டும் வாங்கணும். தேவையில்லாமல் வாங்கிட்டு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப செலவு பண்ணக்கூடாது. ஸோ குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு பரிவர்த்தனை ஆயிருக்கு. 8, 10ல் பரிவர்த்தனை ஆயிருக்கு. 10ல் குரு இருக்குது உங்களுக்கு, 11ல் செவ்வாய் இருக்குது. உங்களுக்கு இந்த லேண்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு லேண்டு வாங்குறீங்களான்னு கேட்பாங்க. கம்மி ரேட்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லேருந்து பணம் வரும். ஏன் ஷேர் மார்க்கெட்டில் பணம் வருதுன்னா உங்களுக்கு மீனத்தில் வந்து சுக்கிரன் ராகு இருக்குது. ஸோ செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு உகந்த பிளேஸில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வீடு வாங்கிறதுக்கோ லேண்டு வாங்கிறதுக்கோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா பேங்க்கில் கடன் கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு பண விஷயத்தில் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபேமிலி விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். விட்டு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. மாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? தொழிலும் சரி, படிப்பிலும் சரி, பண வரவிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, குழந்தைகளோட படிப்பிற்கும் சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் நல்லா இருக்கும் மேடம். கன்னியில் வந்து கேது இருக்குது, அங்கே சந்திரனும் இருக்கார். ஸோ வந்து உங்களுக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு அங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரங்க தேவையில்லாமல் வந்து பனியில் போடுறது, ஏன்னா டெஃபினட்டாக ஃபீவரு அந்த மாதிரி சின்னதாக இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ராசிலேயே வந்து கேதுவும் இருக்குது, சந்திரனும் இருக்குனால. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம 6வது இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி, சூரியன், புதன் 6வது இடத்துல இருக்கார். 6வது இடத்துல இருக்க சொல்ல உங்களுக்கு வீணாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்கள் அப்பாவும் சூரியன் வந்து அப்பாவுக்கு குறிக்குது. அப்பா வந்து சம்டைம்ஸ் கடன் வாங்கியிருப்பார். ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், கடன் வாங்கியிருப்பார். அது வந்து உங்களுக்கு நீங்கள் கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடு வந்து உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கடன் கண்டிப்பாக இருக்கும், சின்ன கடனும் இருக்கும். அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த அடுத்தது வந்து உங்களுக்கு 7வது இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கார். ராகு இருக்கார். இந்த சுக்கிரன் ராகு வந்து 7வது இடத்துல இருக்குனால கலத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கனால சின்ன வாக்குவாதம் இருக்கும். ஒய்ஃப் சொன்னது இவர் கேட்க மாட்டார், ஹஸ்பண்ட் கேட்க மாட்டார். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு இருப்பார். இந்த மாதிரி இவங்க வந்து வெளியில் போய் இதெல்லாம் எக்ஸ்பெண்ட் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லுவார். இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி செலவு பண்ணிவிட்டு இதனால் கண்டிப்பாக செலவு ஜாஸ்தியாகும். இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு 7, 11 வந்து உங்களுக்கு பரிவர்த்தனை ஆயிருக்கு. அங்கே வந்து உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு செலவு வந்து நல்ல செலவு தான் சொல்ல முடியும். ஒரு வீடு வாங்கலாம், இல்லை ஒரு காரு அந்த மாதிரி. அப்புறம் வந்து உங்களுக்கு 7வது இடத்துல சுக்கிரன் இருக்கனால ரொம்ப லக்ஸூரியஸான சாதாரண கார்லாம் வாங்க மாட்டோம். நம்ம ரொம்ப லக்ஸூரியஸாக கார் தான் வாங்குவோம். அந்த மாதிரி நல்ல ரிச்சான எல்லாத்துலேயுமே ஒரு ரிச்னஸ், எனக்கு வந்து இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிராசிக்காரங்களும் எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க. இன்னும் இந்த மாதிரி அவர் அமைப்பு இருக்குல்ல, பணம் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி வருதுன்னா நிறைய, ஏன்னா ராகு இருக்குனால ராகு எப்படியாச்சும் பணம் கொண்டு வந்துடுவார். அதனால் உங்களுக்கு இன்னொன்று என்னன்னா, பார்ட்னர் இருக்கார்ல, இப்போ ஒய்ஃப் மூலிமா ஹஸ்பண்டுக்கு பணம் வர்றதும், இல்லை ஹஸ்பண்ட் மூலிமா ஒய்ஃபுக்கு பணம் வரதும், பார்ட்னர் மூலிமா வந்து பணம் வர்றது நிறைய இருக்குது. ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, இதை மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு இதிலெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்க. மாசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? படிப்பிலும் சரி, பண வரவிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, ஸோ ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மாசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசியில் வந்து இப்போ வந்து 5ஆம் இடத்தை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வச்சுங்களேன், அதில் வந்து உங்களுக்கு சூரியன்,
சூரியன் சனி இருக்குது, புதன் இருக்குது 5ஆம் இடத்துல. ஸோ இதனால் வந்து அப்பாவுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு உடம்பு சரியாமல் வர்றது, கோல்டு வர்றது, இல்லை ஒரு சின்ன சின்ன இடிச்சுக்கிறது, அப்படி கீழே விழுறது, வழிக்கு விழுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடெண்ட்லாம் வரும். அது மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து அடிக்கடி கோல்டு, அடிக்கடி உடம்பு சரியாமல் இருக்குது. சப்போஸ் சைக்கிளில் போகிறாங்கன்னு சின்னதாக ஒரு விழுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விழுறது, அந்த மாதிரிலாம் வரும். இந்த பாதிக்கப்படும். 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது புதன் படிப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அடுத்து வந்து 6ல் வந்து உங்களுக்கு சுக்கிரனும் ராகுவும் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து சரி இந்த பில்டிங் வாங்கிடணும் நம்ம பிளான் போட்டுருப்பீங்க. இப்போ கவலைப்படாதீங்க, ஒரு லோன் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும். ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது, கூடவே ராகு இருக்குது. ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், கடன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சுக்கிரன் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை வேறு ஆகிருக்கு. இதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துல வந்து குரு இருக்குது, 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்குது. ஸோ இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து கடனை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு. இந்த வீடு வாங்கிறதுக்கும் சரி, நீங்கள் லேண்டு வாங்கிறதுக்கும் சரி. ஆனால் வந்து எதை வாங்கினாலும் வந்து நீங்கள் லக்ஸூரியஸாக தான் வாங்குவீங்க. ஒரு கொஞ்சம் சரி வாங்க ஒரு பெரிய ட்ரிபிள் பெட்ரூமாக வாங்கலாம், அப்படி தான் பிளான் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக கொடுக்கும். எல்லாத்துலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த உங்களுக்கு அந்த 5ஆம் இடம் வந்து கொஞ்சம் லைட்டாக பாதிக்கப்பட்டிருந்தா அதில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஜாதகரும் சரி, நீ அப்பாவும் சரி, இல்லை குழந்தைங்களும் சரி, கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்கிறது வந்து சின்னதாக இருக்க சொல்லி நீங்கள் டக்குன்னு போய் டாக்டரை பார்க்குறது, அந்த மாதிரி உடனே ஒரு சொல்யூஷன் பார்க்கணும். ரொம்ப மைல்டாக தான் வரும். அதுக்காக நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பண வருவனா நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். மாசி மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? மாசி மாதம் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கும். 4ஆவது இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன், புதன், சனி அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸு, இல்லை அம்மா கூட வந்து குட்டி குட்டி பிரச்சனை, அம்மா சொல்கிறதே கேட்குறதில்ல, அம்மா சரிமான்றது அந்த பண்ணாமல் இருக்குது, அதனால் சின்ன சின்ன பிரச்சனை வர்றது. ஸோ அப்பா பேச்சும் கேட்குறது கிடையாது. ஏன்னா குடும்பம் 4ஆவது இடத்துல வந்து அம்மாவையும் குறிக்கும். அங்கே சூரியன் இருக்கிறதுனால அப்பாவும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அது குடும்பத்தில். ஸோ புதன் ஒரு படிப்பு வந்து பசங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த இடத்துல சூரியன் இருக்கிறதுனால படிப்பு நல்லா இருக்கும். ஸோ வந்து படிப்பு வந்து கிராஜுவலாக இருக்கும். ஃபுல்லாக எடுத்தோன்னே ஃபுல் மார்க் வருது அப்படி இல்லாமல் ஒரு கிராஜுவலாகவே இருக்கும். சனி வந்து அதிபதியாக இருக்காங்க அங்கே. ஸோ அதனால் கிராஜுவலாக இருக்கும். 5ஆம் இடம் பார்த்தா உங்களுக்கு சுக்கிரனும் இருக்குது, ராகும் இருக்குது. ஸோ 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே ராகு இருக்குது. இன்னும் ஒன்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நிதானமாக நீங்கள் கல்யாணம் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நிதானமாக ஒரு முடிவு எடுங்க. உங்களுக்கு 5, 7 வந்து பரிவர்த்தனை ஆகிருக்கு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு மணி வந்து எப்பவுமே நல்ல ஒரு ஃப்ளோ தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சமாக இருக்கார். இதனால் உங்களுக்கு எப்பவுமே ஒரு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஒரு சீவேஜ் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும், கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அது மாதிரி கார்ப்பரேஷன்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து முதல்ல அப்ளை பண்ணி வச்சுருந்தாலும் இப்போ வரத்துக்கு உங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. அப்பாவோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் எப்படி இருக்கும்? மாசி மாதம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஏன்னா 3ஆவது இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன், புதன், சனி 3ஆவது இடத்துல இருக்கனால ஒரு முயற்சி ஸ்தானம் தான். நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறதோ சரி, இல்லை காலேஜ் செலக்ட் பண்ணணும், பையனுக்கு காலேஜ் செலக்ட் பண்ணணும், ஸ்கூல் சேர்க்கணும், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணிடலாம், கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாம். 4ஆவது இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன், ராகு இருக்கார். சுக்கிரன்னா உங்களுக்கு நல்லா ஒரு எப்பயுமே வந்து குடும்பத்தில் அன்பாக இருப்பீங்க, ஒய்ஃப் பேச்சு கேட்பீங்க, நல்லா அட்ஜஸ்டபுளாக இருப்பீங்க, அம்மா பேச்சும் கேட்பீங்க. ஸோ ராகு இருக்கனால நீங்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆனால் வந்து ஒத்துமையாக இருப்பீங்க. சுக்கிரன் இருக்கனால உங்களுக்கு அந்த பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆனால நீங்கள் வந்து குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் அன்பும் ஒரு நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நிவர்த்தி ஆகிடுது, வக்ர நிவர்த்தி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்கனால
உங்களுக்கு பணம் வரவும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் அது வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்பவுமே வந்து உங்கள் பார்ட்னர் கூட கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுவீங்க. இதனால ஒன்றும் நீங்கள் அட்ஜஸ்டபிளாக போயிருந்தீங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். மாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? தொழிலிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, குழந்தைகளோட படிப்பிலும் சரி, பண வரவிலும் சரி, மாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு 2வது பிளேஸில் வந்து சூரியன், சனி, புதன் இருக்கனால நீங்கள் ரொம்ப தேவையில்லாதது அன்வான்ட் டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதை அவாய்ட் பண்ணிக்கணும். காசிப்ஸ் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி வந்து ரொம்ப நேர்மையானவர் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் தேவையில்லாத அடுத்தவங்களை பற்றி பேசினா உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப லைஃப் நல்லா இருக்கும். இது அப்பாவுக்கு வந்து அப்பா வந்து கொஞ்சம் டாமினேட்டாக தான் இருப்பார். அவர் சொல்கிறதா கேட்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் வந்து சூரியன் இருக்கனால அப்பா நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். பசங்களாம் வந்து நல்லா படிப்பாங்க. இன்கமும் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியாட்டம் வச்சுருப்பாங்க. இந்த ஜாதகர் வந்து கம்பெனியாட்டம் வச்சுருந்து அதில் வந்து ஒரு நிறைய பேர் வச்சு வேலை வாங்குற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து, அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் வந்து இவங்க வந்து போய் வேலை செஞ்சுட்டு வரா மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய. ஸோ இது ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே அடுத்தது போயிடலாம். பார்த்தா நம்ம 3வது இடத்துல வந்து சுக்கிரனும் ராகுவும் இருக்குது. 3வது இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் ராகு இருக்குன்னா நீங்கள் எதுனா லோன் அப்ளை பண்ணுங்கன்னா முயற்சி பண்ணுங்கள், ஷுவராக கிடைக்கும். அந்த குருவும் பரிவர்த்தனை ஆகிருக்கு. உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிருக்கனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எது கேட்டாலும் கிடச்சிரும். 5வது இடத்துல உங்களுக்கு வந்து குரு இருக்குது. 6வது இடத்துல உங்களுக்கு வக்ர நிவர்த்தியான செவ்வாய் இருக்குது. ஸோ 5வது இடத்துல வந்து குருக்குனால குழந்தைங்க உங்களுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 6வது இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கனால கொஞ்சம் கடன் வாங்குறதுல நிதானமாக வாங்குங்க. ஆனால் வந்து ரொம்ப அவசரப்பட்டு வாங்கிட்டு கடனில் மாட்ட வேணாம். செவ்வாய் இருக்கிறதுனால அதுவும் கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? பொருளாதாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, குடும்பத்திலும் சரி, குழந்தைகளோட படிப்பிலும் சரி, பண வரவிலும் சரி, மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்கும் மேம். அங்கே வந்து உங்களுக்கு சந்திரன் இருக்காரு. ஸோ அதிபதி யார் பார்த்தா சனி இருக்காங்க. ஸோ அங்கே சனியும் வந்திருக்காரு. அங்கே டிரான்ஸ்ல வந்து சனியும் இருக்குது, புதன் இருக்குது, சூரியன் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப கன்ஜெக்ஷன் இருக்கிறதால, கிரக சேர்க்கை இருக்கிறதால உங்களுக்கு வந்து சின்ன ஸ்லோவாக தான் நடக்கும். எந்த ஒரு விஷயம்னாலும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஆனால் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு அப்ளை பண்ணுங்கள், ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஒரு வாட்டி அப்ளை பண்ணோம் கிடைக்கலையே அப்படி விடாதீங்க. 3-4 வாட்டி வேறு டைமில் அப்ளை பண்ணுங்கள், ஷுவராக கிடைக்கும் உங்களுக்கு. 2வது இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன் ராகு. சுக்கிரன் வந்து நல்ல சாமர்த்தியமாக பேசுவார். வசீகரமான பேச்சு இருக்கும் 2வது இடத்துல இருக்கனால. கும்ப ராசிக்காரர் வந்து சொன்னால் எல்லாரும் வந்து அவங்க பேச்சை கேட்குற மாதிரி பேசுவார் அவர். ஓகே. பரிவர்த்தனை ஆயிருக்கு 2-4 பரிவர்த்தனை ஆயிருக்கு. 2 நாளில் அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருக்காரு. ஸோ எப்படியாச்சும் பேசி வீட்டில் எதாவது பிரச்சனையா எப்படியாச்சும் 2 பக்கமும் பேசி சமாளித்து ஒரு நல்ல வழியாக குடும்பத்தை நடத்துவார். 4வது இடத்துல வந்து குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ இது பரிவர்த்தனால ஒய்ஃப் வந்து நல்லா பார்த்துப்பாங்க, அம்மா கூட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இது. 4வது இடத்துல வந்து குரு இருக்குது. 5வது இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்குது. 5வது இடத்துல செவ்வாய் இருக்கிறதால உங்களுக்கு உங்கள் பசங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிக்கிறதுக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், காலேஜோ யூனிவர்சிட்டிக்கோ அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக 4வது இடத்துல குருக்கெல்லாம் கொஞ்சம் வீட்டில் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை, ஜுவல்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஒய்ஃபுக்கோ இல்லை அம்மாவுக்கோ வந்து ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மந்த்து சொல்லலாம். நீங்கள் சேவிங் பண்ண வச்செல்லாம் வந்து வாங்குங்க. ஒரு சுப வரைவு செலவு தான் சொல்லுவாங்க. ஒரு வீடு வாங்குறதுக்கோ அது மாதிரி ஒரு நல்ல செலவு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. மாசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? குடும்பத்திலும் சரி, பணவரவிலும் சரி, குழந்தைகளோட படிப்பிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, மாசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்?
மீனம் ராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேடம். அவங்க எப்பவுமே ஒரு கலையில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இந்த யூடியூப்பில் இருக்கிறது, டிவியில் இருக்கிறது, சினிமாவில் இருக்கிறது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அந்த மாசி மாதத்தில் வந்து இது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. சுக்கிரன் அங்கே தான் இருக்குது, மீனத்தில் தான் சுக்கிரன் இருக்குது, அங்கே ராகுவும் இருக்குது. நான் சொன்னது அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். சுக்கிரன்னா உங்களுக்கு வந்து அழகுன்னு சொல்லுவாங்களே, அழகு பொருள்கள், கலை, டான்ஸு, மியூசிக்கு அதெல்லாம் சார்ந்து தான் வரும். ஸோ இந்த மந்த்து வந்து யாராவது வந்து நான் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணுறேன், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 3வது இடத்துல பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அங்கே குரு இருக்குது. 4வது இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது. 12ஆம் இடத்துல வந்து சூரியன், புதன், சனி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுப செலவுலாம் இருக்குது. ஃபாரின் ட்ரிப்பு போகிறதுக்கு ஒரு குழந்தை வந்து +2 முடிச்சுட்டு ஒரு ஃபாரின் போயிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிற மாதிரி அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்போ இருக்குது. படிக்கிறதுக்காக போகிறது அந்த அமைப்பெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து சனி இருக்குது, சூரியன் இருக்குது, புதனும் இருக்குது. ஸோ வீட்டில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஒரு 12ஆம் இடத்துல ஒரு சுப செலவுலாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு வீடு வாங்குறது, ஜுவல்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி தான் உங்களுக்கு செலவு இருக்கும். அப்பாவுக்கு வந்து ஒரு சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட உடம்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டா போதும். ஒரு டெஸ்ட் எடுக்கிறது அப்படியே கேர்லெஸ்ஸாக விடாமல் அப்பப்போ ஒரு டெஸ்ட் எடுக்குது, போயிட்டு வருது, ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன செக்கப்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மேடம். ஓகே, மாசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாதம் எப்படி இருக்குன்னு சிறப்பாக சொன்னீங்க. தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள், கதைகள், மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள்.